வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ அடிச்சு நவத்திட்டாங்க. 8 ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து 5வது ப்ரமோ. ஸோ 5வது ப்ரமோ இசைஞானி இளையராஜா, செலிப்ரேட்டிங் இசைஞானி இளையராஜா. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா இப்போ வந்து சிம்பனி பண்ணிட்டு வந்திருக்காரு லண்டன்ல போய், இங்கிலாந்துல போய். ஸோ அவருக்கு வந்து தமிழக அரசு சார்பில் ஒரு மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடக்க போகுது. இது வந்து ரசிகர்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ அது இன்னொரு பெருமை அவருக்கு, தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா அப்படிங்கிறது. இப்போ அந்த 5வது ப்ரமோ செலிப்ரேட்டிங் இசைஞானியில வந்து காயத்ரி பாடுறாங்க. ஸோ அவங்க பாடக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்ல திறந்தது கதவு அந்த படத்துல இருந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா. ஸோ இந்த பாட்டை பாடினவங்களே அவங்க ஜட்ஜா உட்காந்துருக்காங்க, சித்ராமா. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. இந்த பாடலுக்கு இசை அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் சேர்ந்து இசையமைச்சது. ஒன்று வந்து நம்முடைய இசைஞானி இளையராஜா, இன்னொருத்தர் வந்து மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைச்ச இந்த படத்துல எல்லா பாடல்களுமே இவங்க 2 பேரும், அதாவது எம்எஸ்வி மட்டும்தான் கம்போஸ் பண்ணாரு மொத்த எல்லா பாட்டையும். இந்த குழலூதும் கண்ணனுக்கு மட்டும் இளையராஜா கம்போஸ் பண்ணது இந்த ஒரு பாடல் மட்டும். மீதி எல்லா பாட்டுமே எம்எஸ்வி கம்போஸ் பண்ணுவார். இளையராஜா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுவார், இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்ரவுண்ட்ல பண்ணக்கூடிய இசை மட்டும் அவர் பண்ணுவார். டியூன் எல்லாமே எம்எஸ்வி தான் போட்டாரு. ஸோ இந்த பாடலை பொறுத்தவரைய இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறலை. ஆனால் இது மியூசிக்கலாக பெரிய ஹிட்டான சாங்ஸ். ஏவிஎம் தயாரித்த படம் வந்து வெற்றி பெறலை, ரொம்ப சுமாராக தான் போச்சு மெல்ல திறந்தது கதவு. ஆனால் பாடல்கள் பயங்கர ஹிட்டு, பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. அப்படி ஹிட்டான பாட்டு இந்த குழலும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா. இந்த பாட்டை வந்து காயத்ரி ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அவங்க பாடின விதத்தை பார்த்துட்டு ஜட்ஜஸ், குறிப்பா சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஜட்ஜா இருக்கட்டும், இந்த பாட்டை பாடின நம்ம சித்ராமாவே பாராட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன அப்பீல் இருக்கு, அவங்களே பாராட்டி அவங்களே கோல்டன் ஷவரை கொடுத்துட்டாங்க. ஸோ காயத்ரி வந்து டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். இந்த பாட்டு குழலூதும் கண்ணனுக்கு அப்படிங்கிற பாட்டு வந்து பஹாடி ராகம். ஸோ அந்த பஹாடி ராகம் அப்படிங்கிறப்ப இதுல வந்த சில பாப்புலரான சாங்ஸ், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கே என் ஜீவனே, உயர்ந்த உள்ளம் கமலஹாசன் நடிச்ச படம். அதுல வந்து எங்கே என் ஜீவனேன்னு ஒரு பாட்டு இருக்கு, இதே இளையராஜா மியூசிக்ல, அது பிரமாதமா இருக்கும். அப்புறம் இந்த மான் உந்தன் சொந்தமான்னு கராட்டக்காரன்ல ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் இதுவும் கமலஹாசன் படம் தான், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும், அந்த பாட்டு பிரமாதமா இருக்கும். இந்த பாட்டு எல்லாமே பஹாடி ராகத்துல அமைஞ்ச பாட்டு. நம்ம குழலூதும் கண்ணனுக்கும் அதே ராகத்துல ரொம்ப ஸ்வீட்டா கேட்கறதுக்கே அவ்வளவு பிரமாதமா காயத்ரி பாடியிருந்தாங்க. அடுத்த ப்ரமோ ஆத்யா பாடினது. ஆத்யா பாடின பாடல் வந்து நம்ம எடுத்தோடனே முதல்ல நம்ம இசைக்கலைஞர்கள்னு சொல்லி ஒரு ப்ரமோ போட்டாங்க. அதுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்ட உடனே இந்த பாட்டு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிலவே முகம் காட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாரங்கி மியூசிக் வந்த உடனே சொல்லியாச்சு. ஸோ அதுதான் அவங்க தான் இதுலையும் வாசிச்சாங்க. பிரமாதமா இருந்தது அவங்க வாசிச்ச விதம். ஆர்கெஸ்ட்ரா அந்த சாரங்கியுடைய அந்த சோகத்தை அப்படியே கொண்டு வந்தது. ஆத்யா பாடினது பிரமாதமா இருந்தது. அவங்க பாடின விதம், அந்த பாவமா இருக்கட்டும், அவங்களுடைய வாய்ஸா இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமா சூப்பரா பாடினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்ததுல ஆச்சரியமே இல்லை, அவ்வளோ பிரமாதமா இருந்தது. இந்த பாடல் நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற பாட்டு வந்து இது வந்து எஜமான் படத்துல வந்த பாட்டு. ரஜினிகாந்த் மீனா நடிச்சு ஏவிஎம் தயாரிச்ச படம். இந்த படத்துல வந்து இசைஞானி இளையராஜாவுடைய இசைக்கு வந்து மெஜாரிட்டி சாங்ஸ் எழுதினது வந்து டைரக்டர் ஆர்.வி. உதயகுமார். அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். அவரே அந்த படத்துக்கு வந்து பாடல்கள் எழுதினாரு. ஒரு பாட்டு மட்டும் கவிஞர் வாலி எழுதியிருந்தாரு. இந்த ராக்கு முக்கு ராக்குன்னு ஒரு பாட்டு வரும், அது மட்டும் வாலி. மீதி எல்லா பாட்டும் ஆர்.வி. உதயகுமார். இந்த நிலவே முகம் காட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் கதாநாயகியை தேத்துறாரு. அவங்க சோகத்துல இருக்கிறப்ப வரக்கூடிய ஒரு பாடல் இது. ஸோ இந்த பாடலை வந்து நம்ம எஸ்பிபி அண்டு ஜானகி அம்மா இவங்க தான் பாடியிருப்பாங்க. அவங்க எப்படி பாடுவாங்கன்னு சொல்லவே வேண்டாம், டாப் கிளாஸாக இருக்கும்.
இந்த பாடல் வந்து சிந்து பைரவி ராகத்துல கர்நாடக இசை அந்த ராகத்தின் அடிப்படையில வந்தது. இந்த இந்த ராகத்துல ஏராளமான பாடல்கள் இருக்கு. இளையராஜா எக்கச்சக்கமா போட்டிருக்காரு, எம்எஸ்வி எக்கச்சக்கமா போட்டிருக்காரு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலாலான்னு சிம்லா ஸ்பெஷல்ல ஒரு பாட்டு வரும். உலகநாயகன் கமலஹாசனுடைய அவர் தான் அந்த படம் அது. அதுக்கப்புறம் அதே கமல் சார் படத்துல வரக்கூடிய புன்னகை மன்னன் படத்துல ஒரு பாடல் வரும், அதாவது டைட்டில் சாங்கு, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா. அப்புறம் பழைய பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தீப்பிடிக்க தீப்பிடிக்க பாட்டு இருக்கும், அது வந்து அந்த பழைய பாட்டை வச்சுதான் கொண்டு வந்திருப்பாங்க. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் அப்படின்னு ஒரு பாட்டு, எம்கேடி தியாகராஜ பகதூர் பாட்டு, அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சிவகவியா, படத்தோட பேர் அசோக் குமார் நினைக்கிறேன். அந்த பாட்டை எடுத்து தான் யுவன் பின்னாடி யூஸ் பண்ணியிருப்பாரு கொஞ்சம் சின்னதா. அப்புறம் இந்த பாட்டு நம்ம இது நிலவே முகம் காட்டு, ஒரு நாளும் அந்த பாட்டு, ரெண்டு பாட்டுமே சிந்து பைரவி ராகத்துல வந்தது தான். ஒவ்வொரு வாரமும் ஆடியன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஜாலியா, எந்த போட்டியும் இல்லாம, ஒரு காம்படிட்டிவ் அந்த இது பிரச்சனை ப்ரெஷர் இல்லாம வார வாரம் இந்த குழந்தை பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து இதுல வந்து டைட்டில் வாங்கணும், நம்பர் 1 வரணும், நம்பர் 2 வரணும்ங்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது. இவங்க வார வாரம் வந்து பாடலாம், எலிமினேஷன் பயமும் கிடையாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் இவங்க பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியிலே தெரிவது தேவதையா. இது வந்து அழகி படத்துல வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டை வந்து சிங்கர் கார்த்திகன் பவதாரிணி பாடியிருப்பாங்க. ஏன்னா இளையராஜாவோட பாடல்கள் டெடிகேஷன் அப்படிங்கிறப்ப அவருடைய மகள் மறைந்த பவதாரிணியுடைய குரல் இல்லாம எப்படி, ஸோ அதற்காக இந்த பாடல் எடுத்துட்டு வரப்பட்ட மாதிரியே தோணுச்சு. அது ரொம்ப அழகா ஸ்வீட்டா அந்த மழலையான குரல்ல அவங்க பாடினது நல்லா இருந்தது. இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஜாலியா பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இவங்களுக்கு மார்க் போட போறது கிடையாது, இவங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது, இவங்க ஃபைனலுக்கு போக போறது கிடையாது, வார வாரம் ஜாலியா பாடுவாங்க. அப்படி பாடின ஒரு பர்ஃபார்மன்ஸ். நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது அந்த விஜய் டிவியோட யூடியூப் சேனல்ல வந்து ஸ்ரீவர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட், ஏராளமான ஃபேன்ஸ் அடுத்த சீசன்ல செலக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கமெண்ட் வருது. நிறைய ஏராளமான அவங்களுக்கு சப்போர்ட்டா, ஏன்னா குழந்தைய ஆக்ஷன்ல பாக்குறது எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசத்துல நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. பாஸ்கி நிறைய பேட்டி எடுப்பாரு. அந்த பாஸ்கி பேட்டி எடுக்கும்பொழுது ஒரு முறை எஸ்பிபி கிட்ட சொன்னாரு, சார் ஹை பிச்சு பாடல்கள் அப்படின்னா நான் வந்து கமலஹாசனுக்கு 10க்கு 9 கொடுப்பேன், உங்களுக்கு 8 தான் கொடுப்பேன்னு எஸ்பிபி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு எஸ்பிபி அவர்களே ஆமா கமல் வந்து ஐபிசி சாங்ல கமல் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு எஸ்பிபியே சொல்லியிருக்காரு. அதாவது எஸ்பிபிங்கிறவர் காட் ஆஃப் பிளேபேக், எஸ்பிபியை மிஞ்சி ஒரு பிளேபேக் சிங்கர்லாம் கிடையவே கிடையாது. பின்னணி பாடகர்கள்ல அவர்களின் கடவுள் அப்படின்னே அவரை சொல்லலாம். 50,000 பாட்டுக்கு மேல பாடியிருக்காரு, அவ்வளவு மொழிகள்ல பாடியிருக்காரு. அவரை மிஞ்சி ஒரு சிங்கர் கிடையவே கிடையாது. அவரே வந்து கமலஹாசன் பிரமாதமான ஐபிச்சில பாடக்கூடிய சிங்கர் இருக்காரு. அதுவும் அந்த போட்டு வைத்த காதல் திட்டம் சிங்காரவேலன் படத்துல நம்ம கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு, இசை இளையராஜாவோட சொந்த படம் அது. அந்த படத்துல சிங்காரவேலன்ல கமலஹாசன் அவர்கள் பாடின பாட்டு அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் வந்து முறைப்படி கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டவர். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய குரு. ஸோ அப்படி கத்துக்கிட்டவர். அவ்வளோ ஹை பிச்சு, அது எந்த பாட்டா இருந்தாலும் ஹை பிச்சு சும்மா எஃபர்ட்லெஸ்ஸா பாடக்கூடியவர். அந்த பாட்டை இமான் எடுத்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா இமான் வந்து அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் கிடையாது. இமான் பாடுவாரு, பட் அவருக்கு இனிமையான குரல்லாம் கிடையாது. ஏன்னா இசையமைப்பாளர்கள் சொல்லி கொடுக்குறப்ப பாடி பாடி அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். பட் அது குரல் இனிமையா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அவர் முயற்சி பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட ட்ரை பண்றாரு. அது ஓகே, நல்ல முயற்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் கமலஹாசன் அவருடைய அந்த லெவலை வந்து இவரால் தொட முடியாது. அது பெரும்பாலான சிங்கர்களால் தொட முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.